தமிழகத்தில் தாவேகா ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே போடா என்ன எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தாவேகா ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. என்னது 10% 15% பாரு பாரு பாருடா கொத்தடி மாய். ஆம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல இடுப்ப கட்டி நிக்கிற அறிவுல உனக்கு? இவங்க இங்க பாப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இவங்க நல்ல பிள்ளைங்கன்னு நினைச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க நல்ல பிள்ளைங்க, இந்த மாதிரி நாரப்பழுக பாத்துக்கிட்டே இந்த பாஞ்சாயிரம் வச்சுக்க வாழ்க்கையை கண்டலாக்கிடுவாங்க. முதல்ல எடுப்ப மூடு. சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை அண்ணா நகர் தொகுதியில் வெற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போடா விஜய், போடா விஜய் மகனே. தற்குறி கூட சொன்னீங்களா? ஒவ்வொரு தற்குறி ஓட்டு போட்டுக்கிறேன். இந்த ஓட்டு இப்ப தற்குறி ஓட்டிய மொத்தம் விஜய்க்கு ஏமாச்சு. சொல் பயந்தான் இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? தமிழ்நாட்டுல எவ்வளவு இஸ்லாமிய இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம், எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்கன்னு கணக்கெடுப்பு எடுத்துடலாம். ஆனா எவ்வளவு தற்குறி இருக்கான்னு கணக்கெடுப்பு எடுக்க முடியாம நாங்க திணறிட்டு இருந்தோம். அதை அவர் வந்து இவ்வளவு தற்குறி இருக்கான்னு காட்டியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு எவன ஆட்சி தளபதி பிடிக்கிறானா அது வரலாறு யோசியா. டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. ஓட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை அணிவிக்கிறேன். 7வது ஓட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு மலர் மாலை அணிவிக்கிறேன். பட்டாசு தொழிலாளர் மகளிர் அணி சார்பாக இந்த பட்டாசு மாலையை அணிவிக்கிறேன். சிவகாசி தீப்பெட்டி தொழிலாளர் சார்பாக தலைவருக்கு இந்த பட்டாசு மாலையை பற்ற வைக்கிறேன். ஏன்டா இவர்கள் எல்லாம் விஜய்க்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, விஜய்க்கு வாக்களித்தால் எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு சொன்னாங்க என்பதை நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். நான் என் தாய்மொழி தமிழ் மீது சத்தியம் என்று சொல்றேன். ஒரு நாள் விஜய்க்கு வாக்களித்ததற்காக அத்தனை பேரும் வேதனைப்படுவீங்க. அந்த சாட்ட முருகா கோலாய்ப்பல குர்ரா உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கடா மாப்பிள வேட்டா உட்காந்து யாருன்னு காட்டுறா தேனிக்கார யாருன்னு காட்டுவாங்களா? இனிமேல் தான்டா இருக்கு சாட்ட முருகா உனக்கு. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி கிருஷ்ணா அரசியலுக்கு வருவாங்களா வர மாட்டாங்களா? நான் சீரியமா நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பார்ப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு முதலாளி அம்மா பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? தேவையில்ல நீதான் பஞ்சாதி தற்கூரி சொன்னவங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு மெர்கூரியா மாறி பெரிய வாக்களித்த வாக்காளர் பெருமடி மக்களுக்கு எல்லாம் நன்றி செலுத்துகிறோம். சரி, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. விஜய் தளபதி விஜய் அவர்களை அரியணை அமர்த்த வாக்களித்த வாக்காளர் பெருமுடி மக்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி 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 என்று சொல்லி சேம் மாமா ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல நம்ம வாழ்க்கையும் மாறலடா. அண்ணே சீமாண்ணே வணக்கண்ணே. உங்களுக்கு தான் இந்த பதிவுண்ணே. காலைல இருந்து இந்த நேரம் வரைக்கும் உள்ள வாக்குப்பதிவுகளை பாக்குற அந்த எண்ணிக்கையை பாக்குறப்போ வருத்தமா இருக்குண்ணே. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே விஷம் குடிச்சிட்டு சாவு. நான் இப்படி மனதுல வந்த குமுறலை இப்படி சொல்ற மாதிரி அனைவருக்கும் ஒரு குமுறல் இருக்கும். அதனால நீங்க ஓய்வெடுங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. என்ன ஒரு வருத்தம் இருக்குது.
இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு, இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் 110 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்துருக்கூடாதா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. அவ்வளோதான். இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நாம் தமிழர் ஓட்டை எண்ணுவீங்களா மாட்டீங்களா? நீங்க அண்ணனை ஏமாத்துறீங்களா? எல்லா ஓட்டையும் எண்ணிருக்கீங்க, ஆனா நாம் தமிழ் மட்டும் இன்னும் 0ல இருக்கு. பெட்டியை ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? அன்னே சொல்றேன், நாம் தமிழ் ஓட்ட ஒழுங்கா எண்ணிருங்க, இல்லன்னா நாங்க பிரச்சனை பண்ணுவோம். நீங்க தேர்தலில் நிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். இன்னைக்கு சீமான் ஜெயிச்சு நாம் தமிழர் ஆட்சியில உட்கார போறது உறுதி. 5 சீட்டு 6 சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், ஆட்சியில உட்கார்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டா எதிர்கட்சியாவது உட்காரும். அவ்வளவு சீட்டுகளை நாம் தமிழர் பெரும் நம்பிக்கையோட இருக்கு. ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. கே பழனிசாமி பிரபாகரன் மகன் சீமான் பேச்சாடா பேசுன பேச்சு. ஆமா குஞ்சி, ரோஸ்ட் போட்டுருவோம். ரோஸ்ட் எப்படி? என்னடா இது? படிக்காதவங்க கூட 1 மார்க்கு 10 மார்க்காவது இருப்பான். அப்பவே வச்சு நாம் இவ்வளவு முட்டையிலே இருக்குது. வா 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 மச்சான், எல்லாம் ரெடி. சேஃப்டிக்கு ஒரு லோக்கல் கையும் கூட்டு வந்திருக்கிறேன். வா கிளம்பலாம். ஒரு தெரியாது டிவி பத்தி சொல்ற சும்மா இந்தியா தான் வச்சு போட்டுருவேன். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்ட வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.